சரிகமபா சீனியர் சீசன் 4 செலிப்ரேட்டிங் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்ல வந்துட்டு யாரு எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கான செலிப்ரேஷனாக அட்டகாசமாக வந்து நம்ம நடுவர்களால, போட்டியாளர்களால, பார்வையாளர்களால கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு அற்புதமான ஒரு ரவுண்டாக தான் இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருந்தது. இதுல பாடியிருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கிட் சாங் எடுத்து வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பரா பாடி நிறைய கோல்டன் பெர்ஃபார்மன்ஸையுமே கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரவுண்ட்ல யாரு டேஞ்சர் சோனுக்குள்ள இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோன்ற ஒரு காரணத்தால யாரு இந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜெயபார்கவி, அருளினி, கோபிகா இவங்க 3 பேரும் தான் வந்து டேஞ்சர் ஜோனுக்குள்ள வந்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு கோல்டன் எடுக்கல. இந்த காரணத்தால இவங்க 3 பேரும் டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள யாரு இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆகுறாங்கன்றதுதான் விஷயமா இருக்க போகுது. ஜெயபார்கவியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு வேற லெவல் சிங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். மெகா ஆடிஷன்ல இருந்துட்டு இப்ப வரைக்கும் சூப்பராவே பாடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 வாரங்களாக தான் வந்துட்டு இவங்களுடைய பாடலுக்கு வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட்லயுமே வந்துட்டு இவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்காதது வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கு. கோபிகாவுமே வந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தான். நிறைய டைப்லான பாடல்களை வந்துட்டு அசால்ட்டா பாடி அற்புதமான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய போட்டியாளர். இவங்களுமே வந்துட்டு இந்த ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் ஷவர் எடுக்கல. அதே போல அருள்னியுமே வந்துட்டு இவங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு வேற லெவல், அதுவும் ஹை பிச் சாங் எல்லாம் வந்துட்டு சூப்பராகவே பாடுவாங்க. இவங்களுமே வந்துட்டு இந்த ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கல. இவங்க 3 பேருமே டேஞ்சர் சோனுக்குள்ள வந்ததே வந்து முதல் அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுல யாரு நீக்கப்பட போறாங்கன்றதுதான் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் திக் நிமிடமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா செலிப்ரேட்டிங் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு எலிமினேஷன் இருக்கலாமா? இல்ல. அதனால வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு யாருமே எலிமினேட் ஆகல என்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய நடுவர்கள். எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த ஒரு ரவுண்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியான கஷ்டமான ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு யாருமே கொடுக்க விரும்ப மாட்டாங்க என்ற காரணத்தால இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு எலிமினேஷன் கிடையாது. ஆனா இவங்க 3 பேருமே வந்து டேஞ்சர் சோனுக்குள்ள வந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. டேஞ்சர் சோனுக்குள்ள இந்த 3 போட்டியாளர்களும் வந்திருக்கிறாங்கன்ற இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.